Good morning students. BE BTech degree examination November December 2024 Electrical Electronics Engineering EE 3251 Electric Circuit Analysis Common to E&I and INC PTEE 3251 ஒரு part B question பார்க்கலாம் 3 phase circuitsல இந்த question பார்க்கலாம் a 3 phase 415 volt 50 hertz supply is applied across a delta connected circuit with an impedance of 4 plus j6 ohm in each phase. Determine the 3 phase power. Right. So இதான் question. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க ஒரு டெல்டா கனெக்டட் லோடுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ரைட்டா சரி அப்ப டெல்டா கனெக்டட் லோட்ல எல்லாமே சேம் உங்களுக்கு வோல்டேஜ் தான் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டெல்டா கனெக்டட் லோட் எடுத்துக்கலாம் சரி இது எவ்வளவு 4 plus j6 ohm அப்ப இதுவும் 4 plus j6 ohm இதுவும் 4 plus j6 ohm இத அப்படியே கொண்டு போய் நம்ம என்ன பண்றோம் சப்ளைல கனெக்ட் பண்றோம் சரிங்களா சரி சப்ளை வோல்டேஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 415 வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க அடுத்து 3 phase 50 hertz இதெல்லாம் காமன் நம்ம ரொம்ப மைன்யூட்டா எழுத வேண்டிய அவசியம் இல்ல 415 வோல்ட் எழுதிக்கோங்க எக்ஸாம்ல எழுதும்போது 3 phase 50 hertz 415 அத சேர்த்துல தான் மார்க் கொடுப்பாங்க இல்லனா மார்க் குறைச்சிடுவாங்க சரி ஓகே ஒரு வோல்டேஜ் எந்த விதமான ஸ்பெசிஃபிகேஷனும் இல்லாம இந்த மாதிரி பிளைண்டா கொடுத்தாங்கன்னா அந்த வோல்டேஜ்க்கு பேர் வந்து லைன் வோல்டேஜ் அப்ப லைன் வோல்டேஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 415 வோல்ட் அடுத்து வேற என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க இம்பிடன்ஸ் Z is equal to 4 plus j6 சரி அடுத்து வேற என்ன கொடுத்திருக்காங்க இது வந்து டெல்டா கனெக்டட் லோட் டெல்டா கனெக்டட் லோட்ல வோல்டேஜ் சேமா இருக்கும் அதாவது ஃபேஸ் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் சேமா இருக்கும் அப்ப ஃபேஸ் கரண்ட் என்னவா இருக்கும் லைன் கரண்ட் பை √3 அவ்வளவுதான் இவ்வளவு தெரிஞ்சா போதும் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிரலாம் ரெண்டாவது இவங்க 3 phase பவர்னு கேக்குறாங்க பொதுவா 3 phase பவர்னா என்ன அர்த்தம்னா ஆக்டிவ் பவர் பட் ஆனா நீங்க ஒரு சேஃப்டிக்கு நீங்க ரியாக்டிவ் பவரும் கண்டுபிடிச்சி அதே சமயம் டோட்டல் அப்பரண்ட் பவரும் கண்டுபிடிச்சி வச்சிருங்க சரிங்களா ஏன்னா இவங்க வந்து determine the 3 phase power supplied ன்னு கொடுத்துட்டாங்க அப்ப சப்ளைட்னா கண்டிப்பா ஆக்டிவ் பவர் தான் சரிங்களா ரியாக்டிவ் பவர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்பரண்ட் பவர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா இந்த பவர் சப்ளைட் இருக்கு பாத்தீங்களா லோடுக்கு என்ன பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ரியாக்டிவ் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் கிடையாது ரியல் பவர் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்ப P கண்டுபிடிச்சா இந்த ப்ராப்ளம் நமக்கு முடிஞ்சிரும் சரி P கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன √3 VL IL cos pi அப்படி இல்லன்னா 3 into 3 times of V phase I phase cos pi இந்த ரெண்டு ஃபார்முலால எதை வேணாலும் சூஸ் பண்ணுங்க ஆனா ஏதாவது ஒண்ணை மட்டும் சூஸ் பண்ணுங்க கடைசி வரைக்கும் அது கூடவே போங்க இப்போ நான் P எடுத்துக்கிறேன் முதல்ல √3 லைன் வோல்டேஜ் எவ்வளவு 415 லைன் கரண்ட் கொடுத்திருக்காங்களா கொடுக்கல அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் சோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க Z phase கொடுத்திருக்காங்களா அப்ப முதல்ல நம்ம I phase கண்டுபிடிப்போம் as per Ohm's law அதாவது ஒரு ஃபேஸ்ல உள்ள கரண்ட் வேணும்னா ஒரு ஃபேஸ்ல உள்ள வோல்டேஜ் ஒரு ஃபேஸ்ல உள்ள இம்பிடன்ஸ் இப்படி தான் போணும் டைரக்டா IL கண்டுபிடிக்காதீங்க நமக்கு என்ன ஒரு ஃபேஸ் கொடுத்திருக்காங்களா அப்ப இந்த ஃபேஸ்க்கு அக்ராஸா எவ்வளவு வோல்டேஜ்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா இந்த ஃபேஸ் வழியா எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா புரியுதா உங்களுக்கு எனக்கு இந்த ஃபேஸ்ல உள்ள கரண்ட மட்டும் கண்டுபிடிங்க இந்த ஃபேஸ்ல உள்ள இம்பிடன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்ப இந்த ஃபேஸ்ல உள்ள வோல்டேஜ் மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த ஃபேஸ்ல உள்ள கரண்ட கண்டுபிடிச்சிரலாம் இந்த ஃபேஸ்ல உள்ள கரண்ட கண்டுபிடிச்சா லைன் கரண்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் அவ்வளவுதான் லாஜிக் இப்ப V phase எவ்வளவு நம்மள பொறுத்த வரைக்கும் டெல்டா கனெக்டட்ல V phaseம் VL ஈக்குவல் இங்க VL எவ்வளவு கொடுத்துட்டாங்க 415 ன்னு கொடுத்துட்டாங்க அப்ப அதுதான் V phase Z phase எவ்வளவு 4 plus j6 சயின்டிபிக் கால்குலேட்டர் கையில் எடுத்துக்கங்க காம்ப்ளெக்ஸ் மோட்ல போடுங்க காம்ப்ளெக்ஸ் மோட்ல போடிங்கனா I phase is equal to 415 by 4 plus j6 போடிங்கனா உங்களுக்கு I phase எவ்வளவு வரும் 57.55 phase angle minus 56.3 ampere கிடைக்கும் ஓகே I phase கிடைச்சாச்சா கீழ இருந்து IL கண்டுபிடிச்சிருவோமா IL is equal to √3 times of I phase அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அந்த 57.55 phase angle minus 56.3 எதால பெருக்க போறோம் 1.732 ஆல பெருக்க போறோம் இல்லனா √3 ஆல பெருக்க போறோம் பெருக்குனா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கி கிட்டத்தட்ட 99.67 அப்ப IL வந்து 100 amps வச்சுக்கலாம் அப்ப IL வந்து 100 amps ரைட் இப்போ இன்னொன்னு தெரியணும் என்னது cos pi அப்ப cos pi கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன
cos pi is equal to R by Z. R கொடுத்திருக்காங்களா ஃபார்முலா இந்த கொடுத்திருக்கிற டேட்டால 4 வந்து R, Zங்கிறது என்ன 4 plus J6. அப்ப காம்ப்ளெக்ஸ் மோட்ல 4 by 4 plus J6 போட்டு பாருங்க 0.55 வரும். அப்ப √3 into 415 into 100 into 0.55 போட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சுது. So √3 into 415 into 100 into 0.55 போட்டா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 0.55 39,500 watts approximately 39,500 watts. இதுதான் ரியல் பவர். சரிங்களா? ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடியுது. தேங்க்யூ.